உமன் லீடர்ஸ் இது எல்லாமே சேர்த்து இந்த ஒரே ஒரு வீடியோவிலே முடிஞ்சிடும். இதோட வந்து உமன் லீடர்ஸ் யூனிட் 8 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் கம்ப்ளீட்டடு. ஓகேங்களா. பண்டித் ராமாபாய் ஊ ஓப்பன் சாரதா சதன் ஓம் ஃபார் லேர்னிங் ஃபார். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் பார்த்துருப்போம். சாரதா சதன் முக்து ஏதோ ஒரு சம்திங். சாரதா சதன் ஓம் ஆஃப் லேர்னிங் ஃபார் இந்து விடோஸ் இன் பாம்பே. பாம்பேயில் இந்து விதவைகளுக்காக சாரதா சதன் கற்றல் இளையம் என்னும் அமைப்பினை தொடங்கியவர் யாருன்னா பண்டித் ராமாபாய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். முக்து சதன் அப்படின்றதையும் இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சாரதா சதன், முக்து சதன் இது ரெண்டுத்தையுமே வந்து பண்டித் ராமாபாய் அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கொஷின் தான் கேட்டிருக்காங்க. 2023 இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஷின் வந்து லீலாவதி அவர்களோட பற்றி ஒரு கொஷின் வந்து மறுமணம் செய்து கொள்ள மறுத்தார், கல்விக்காக போராடினார், ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கல்வியாளராக உயர்ந்து 35 ஆண்டுகள் சிறப்புடன் செயல்பட்டார். அவர் யாருன்னா மிஸ்ஸஸ் எஸ் லீலாவதி. மிஸ் எஸ் லீலாவதி அவர்கள் தான் வந்து மறுபடியும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டுருப்பாங்க. அதனால் அவங்க ரீமேரேஜ் பண்ணாமல் எஜுகேஷனுக்காகவே போராடி இருப்பாங்க. 35 வருஷம் வந்து பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டீச்சராக வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சத்யவாணி முத்து. The free supply of sewing machine scheme in Tamil Nadu is implemented in the name of சத்யவாணி முத்து அவர்களுடைய பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனைவருக்கும் வந்து இலவசமாக தையல் மிஷின் வழங்கும் திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து எந்த அம்மையாரோட பேரில் நடத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சத்யவாணி முத்து இலவச தையல் மிஷின் வழங்கும் திட்டம் அப்படின்னு வந்து தொடங்கி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது வந்து அஞ்சலை அம்பாளோட வந்து உமன்ஸ் லீடர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. அஞ்சலை அம்மாள் வந்து பிலாங் டு ரீஜன் ஆஃப் கடலூர் ரீஜனை வந்து அஞ்சலை அம்மாள் வந்து எந்த ரீஜனை வந்து சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலூர். ஓகேங்களா. அதோட வந்து கம்ப்ளீட் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.